அடியனுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். மகனே சூரபத்மா, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள். ஈசனே, எனக்கு இரவா வாழ்வு வாழ வரமருள வேண்டும். என்ன இரவா வாழ்வு வாழ வேண்டுமா? மகனே சூரபத்மா, இப்பூ உலகில் ஒருவர் பிறந்தால் என்றாவது ஒரு நாள் மணிந்தாக வேண்டும். எனவே நீ எப்படி யாரால் மடியப் போகிறாய் என்று உன் விருப்பத்தை கூறு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என்ன வரம் கேட்கலாம்? ஆம், அதே கேட்போம். தட்சணை யாகத்தில் நடந்த குழப்பத்தால் சிவனும் பார்வதியும் பிரிந்து விட்டனர். அவர்கள் சேர வழியே இல்லை. எனவே அதே வரமாக கேட்போம். ஈசனே, சிவகுமாரன் பிறந்து அவன் கையால் மட்டுமே நான் அடிய வேண்டும். வேறு எவராலும் எவ்வகையிலும் எனக்கு மரணம் சம்மதிக்க கூடாது. எனவே அதையே எனக்கு வரமாக அருளுங்கள். அப்படியே ஆகட்டும் சூரபத்மா. என்னுடைய சக்தியினால் தோன்றுபவனை தவிர வேறு யாராலும் உன்னை கொல்ல இயலாது. பராசக்தியின் அருள் இல்லாமல் வேறு எவ்விதம் ஆயுதமும் உன்னை கொள்ளாது. ஈசனே, தங்கள் கருணையே கருணை. ஓம் நமச்சிவாய. அண்ணா, நமது பெரியண்ணா காட்டுக்கு சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அவரது நிலை இன்று வரை தெரியவில்லையே. ஆமாம் தம்பி, நானும் அதை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவரை பற்றி ஒரு தகவலும் தெரியவில்லையே. அண்ணா, தாங்களா? வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பிகளே, நலமாக உள்ளீர்களா? நலமாக உள்ளோம் அண்ணா. உங்களது முகத்தை பார்த்தால் வெற்றி தருகின்றது. ஆனால் உங்களது நிலையை பார்த்தால் ஆம் தம்பிகளே, சிவனே என்னுடைய தவத்தை பூர்த்தி செய்து விட்டார். இனி இந்த பூலகில் யார் என்னை வெல்ல முடியும்? ஓடினாலே அந்த தேவர்களின் பட்டம். ஆமாம் அண்ணா, முதலில் இந்த தேவர்களின் பட்டத்தை அடக்க வேண்டும். யார் அங்கே? பிடிச்சு கட்டுங்கள் அந்த தேவ பூச்சிகளை. இதோ ஒரு நொடியில் பிடித்து வருகிறோம். அரசே, தங்கள் ஆணைப்படி இவர்களை பிடித்து வந்துள்ளேன். நல்ல காரியம் செய்தீர்கள். இந்திரனை நமது உணவு செலவு கணக்கை எழுதச் சொல். வாயு நம் அரங்கனை பெருகட்டும். அக்னி நமது சமையலறையை கவனிக்கட்டும். வருண் என்ன மாக்களுக்கு நீர் தெளிக்கட்டும். அவனே நமது தோட்டத்தில் தண்ணீர் ஊற்றட்டும். சூரியனை பஞ்சாங்கம் பார்க்கவும் மற்ற வேலைகளை மேற்பார்வையிடவும் சொல். மற்றவர்களை நம்முடைய குதிரை லாயத்தையும் மாட்டு தொழுவத்தையும் கழுவ சொல்ல. நானும் கொண்டிருந்தார்கள் இவர்கள். தங்களுக்கு ஒப்பாரும் மிக்காரும் எவரும் இல்லை என்றிருந்தார்களே, நன்றாக வேண்டும். என்ன ஆட்டமாடினீர்கள்? உங்களுக்கு இது தேவைதான். எனக்கு அறிவா? சிவகுமாரன் அவதரிக்க வேண்டிய வேலை வந்துவிட்டது. நீங்கள் கோபம் தணிந்து அமைதி பெற வேண்டும். பார்வதி அன்னையும் தங்களை மனம் புரிய இமயத்தில் கடுந்தவம் புரிகிறார். தாட்சாயணி மேல் கொண்ட கோபத்தை உலகம் அறிந்தது. மகாதேவா, சூரபத்மனின் கர்வம் நான் எல்லை மீறி விட்டது. எம்பெருமானே, எங்களை காக்க உங்களை தவிர வேறு யாரும் இல்லை. கருணை காட்டுங்கள் கடவுளே. இறைவா, முற்றும் உணர்ந்த முழுமுதற் கடவுளே, நீங்கள் தான் எங்களை காத்தருட வேண்டும். கைலாயபதியே, தேவர்களுக்கு அபிர்வாவமும் கிடைக்கவில்லை. தேவர்கள் அனைவரும் சூரபத்மன் அரண்மனை குற்றேவல் செய்து களைத்து விட்டோம். எங்களுக்கு வேறு கதையே இல்லை. நீங்கள் தான் எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும். மன்மதா, உன் மனநம்பை செலுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் திறமையை காட்டு. இறைவா, கருணை கடலே, உலக நன்மைக்காகவும் தேவர்களின் வற்புறுத்தலினாலுமே என் கணவர் தாங்கள் மீது மலரம்பி எய்தினார். உயிர்களின் பெருக்கத்தினாலேயே உலகம் உய்யும். உலக நன்மைக்காக
எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க நான் ஒருத்தி மட்டும் கணவனை இழந்து துன்பப்படுகிறேன். என் மீது இரக்கம் காட்டுங்கள். தேவர்களே, உங்கள் நிலையை நாம் அறிந்தோம். உலக ரட்சகனான சிவகுமாரன் பூமியில் பிறக்கவும் பார்வதி தேவியின் தவவலிமை படிக்கவும் தகுந்த சமயம் வந்துவிட்டது என்பதை யாமும் அறிந்தோம். சதியே, நீ ஒன்றும் கவலைப்படாதே. கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது. மன்மதன் உலகத்தார் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் உனது கண்களுக்கு மட்டும் காட்சியளிப்பான். நீங்கள் இருவரும் தத்தம் பணிகளை செவ்வன செய்து வாருங்கள். தேவர்களே, வாருங்கள், அனைவரும் கைலாயம் செல்வோம். பக்த ரிஷிகளே, பார்வதியின் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் ஈசனே. இந்திரன் கலசத்தின் வெப்பம் தாங்காமல் அதனை கங்கையின் வாயிலாக சரவண பொய்கையில் சேர்த்து விடுகிறார். கலசத்தை கண்டெடுத்த கார்த்திகை பெண்கள் 6 குழந்தைகளாக